ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமியானது வருதுங்க. அது போலவே இந்த நாளில் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வருகிறது. சோ அதனால இந்த நாளுக்கு பாத்தீங்கன்னா அதிக சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான சிறப்பான நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம். சோ இந்த பௌர்ணமியோட கிரகங்களுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களும் பல்வேறு விதமான திருப்பங்களும் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி ரிஷபராசியா இருந்தா ரிஷபராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமியோட கிரகங்களின் ஆட்டத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். சோ நிச்சயமா ரிஷபராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா இந்த பௌர்ணமியுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை உங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது போலவே இந்த பௌர்ணமி நாளில் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம், எளிமையான பரிகாரம் இந்த வீடியோல கடைசியில முழுமையா பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமி நாளில் பெண்மணிகள் இந்த பரிகாரத்தை செய்து வரும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்களை பார்க்கலாம். இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நிச்சயமா படிப்படியாக குறையலாம். சோ இந்த எளிமையான பரிகாரத்தையும் எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கடைசியா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன மாதிரி மாற்றங்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரியான பரிமாணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் ரிஷபராசினியர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா பெரிய வெற்றி, லாபம், பண வரவு இது அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருப்தியாக இருக்கலாம். ரிஷபராசினியர்களுக்கு குடும்பம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதுபோலவே ரிஷபராசினியர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நிறைய மாற்றங்கள் சில விஷயங்களில் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரகங்கள் அனைத்துமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது ரிஷபராசி நேயர்களுக்கு பணவரவு மற்றும் பொருளாதாரம் திருப்திகரமாக நடக்கலாம். லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உங்களுடைய ராசியில சென்றிருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது அனைத்துமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நாட்கள் பாத்தீங்கன்னா மனக்குறைகள், சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலனிற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. ரிஷபராசினியர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது திடீர் செலவுகள் நிச்சயமா ஏற்படலாம். அதுபோலவே பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன பின்னடைவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். சோ இந்த விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியம் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வரவுக்கேற்ற செலவும் கண்டிப்பா நடக்கலாம். ஒரு புறம் பாத்தீங்கன்னா வரவு வந்து கொண்டே இருக்கலாம், இன்னொரு புறம் அதற்குண்டான செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த காலகட்டங்களில் நீங்க சிக்கனமாக செலவு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். அதனால இந்த காலகட்டங்களில் ரிஷபராசினியர்கள் தேவையானவை மட்டுமே செலவு செய்து கொள்ளலாம். அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே நீங்க செலவு செய்து வந்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழலை நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். அதுபோல பாத்தீங்கன்னா வருமானம் சீராக இருக்கலாம். தடைபட்ட வருமானம், நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய தொகை அனைத்துமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சேரலாம். சோ வரவிற்கு குறைவு இருக்காது, அதுபோல செலவிற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோல வீட்டுக்கான திடீர் செலவுகள் நீங்க நினைக்காத நேரத்தில் நிச்சயமா ஏற்படலாம். இந்த பௌர்ணமியுடைய கிரகங்களின் தாக்கத்தால் ரிஷபராசி நேயர்களுடைய வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது பெரிய சிக்கலோ பாதிப்புகளோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம்.
குரு மற்றும் புதன் 2 கிரகங்களின் பரிவர்த்தனை யோகத்தால் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக ரிஷபராசி நேயர்களுக்கு பெரிய வளர்ச்சியும் எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு சாத்தியமாகலாம். வேலை மாற வேண்டும் என்று விரும்பக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். அதுபோல சாதகமாக இருந்து வீட்டு சூழல் இந்த காலகட்டங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசௌகரியமான நிலையை நிச்சயமா ஏற்படுத்தலாம். வீட்டிற்காக மற்றும் குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் கூடுதலாக செலவு வேண்டிய ஒரு சூழலும் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். அதுபோலவே இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்களும் செலவுகளும் நிச்சயமா அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உடனடியாக நிறைவேறாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்தில் மரியாதை குறைவான நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால நீங்களே எதிர்பார்க்காத வகையில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசினியர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம். மேலும் இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரமாக முக்கியமான பரிகாரமாக இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். அதாவது பங்குனி பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை பெண்மணிகள் செய்து வரும் பொழுது நிச்சயமா நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்க வாழ்க்கையில நிறைய பரிமாணங்களை நீங்க நிச்சயமா பார்க்கலாம். நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இதனால உருவாகும். எப்போதுமே பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனது குழப்ப நிலையில இருக்கவே கூடாது அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாம். அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவுல பாதிப்பை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாங்க. கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்துல பெண்மணிகள் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டிய ஒரு சூழல் பெண்மணிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். இதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் மிக குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கு பெண்மணிகள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மன குழப்பங்களை தீர்வதற்கு ஒரு எளிமையான பரிகாரமாக எளிமையான வழிபாடாக இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம். நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயத்தை நம்ம பரிகாரமும் சொல்லலாம் வழிபாடும் சொல்லலாங்க. இந்த விஷயத்தை நீங்க எந்த மாதிரி முறையில செய்யலாம், இதற்கு என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு மன தெளிவு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பெண்கள் பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை நிச்சயமா மேற்கொள்ளலாம். மிக மிக சுலபமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கு நீங்க பெருசா சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசனை நிறைந்த மல்லிகை பூ இருந்தாலே இந்த பரிகாரத்தை அதாவது இந்த வழிபாட்டை நீங்க சிறப்பாக செய்து முடிக்கலாம். எந்த மாதிரி முறையில செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழைநாரால் உங்களுடைய கைகளால் கட்டி அந்த பூவை உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க கொடுக்கலாம். அதை கொடுத்த கையோட நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அம்மன் கோவிலில் உங்களுடைய மனதார பிரார்த்தனைகளை செய்து 2 தீபங்களை ஏற்றி நீங்க வழிபடலாம். அது போலவே அந்த கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் சிக்கல்கள் அனைத்துமே தீர்வதற்கான பிரார்த்தனையை நீங்க மனதார மன நிறைவோடு நிச்சயமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுதே நிச்சயமா பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரம் குறைந்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நம்பிக்கை பிறக்கலாம். அதுபோல மனத்தெளிவு நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் இதன் மூலம் நிச்சயமா தீருங்க. இதனால உங்களுடைய குடும்பத்தில் பாத்தீங்கன்னா நிம்மதி அதிகரிக்கும். அதுபோல இந்த பௌர்ணமி நாளில் உங்களால முடிந்த ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது ஒரு குண்டுமணி வெள்ளி பொருட்களை நிச்சயமா நீங்க வாங்கலாம். முக்கியமாக பெண்மணிகள் இந்த நாளில் வெள்ளி கொலுசுகளை வாங்கி உங்களுடைய காலில் நீங்க அணிந்து கொண்டால் நிச்சயமா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பா இந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்து வரும் பொழுது எதிர்பார்க்காத வகையில மகாலட்சுமியினுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். இந்த வழிபாடை ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகள் செய்து வரும் பொழுது மகாலட்சுமியினுடைய அதிர்ஷ்டம் கண்டிப்பா உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறக்காமல் இந்த வழிபாடுகளை பௌர்ணமி நாளில் நிச்சயமா பெண்மணிகள் மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசி நேயர்களுக்கு
பௌர்ணமியுடைய கிரகத்துடைய ஆட்டத்தால் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, இந்த பௌர்ணமி நாளில் என்ன மாதிரியான பரிகாரங்களை நாம செய்யலாம், இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் இதனால உண்டாகும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து பயனடைந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.